அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம இப்போ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஜியாகிரபி கண்டென்ட்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ 8th புக்ல இருக்கக்கூடிய ஜியாகிரபி கண்டென்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ 7th 3rd டேர்ம்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லெசன் நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது. 3rd பேரிடர் மற்றும் மேலாண்மைகள் மட்டும் இருக்கும், சரிங்களா? ஸோ அதுல ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ சென்னையோட சுனாமினா என்ன அப்படிங்கறது மட்டும். ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து 8th ஜியாகிரபி கண்டென்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாறை மற்றும் மண். ஓகேங்களா? ஸோ பாறை மற்றும் மண் அப்படிங்கறதா இதோட ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ இதுல என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸோ முதல்ல பாறையியல் என்பது புவி அமைப்பியல் ஒரு பிரிவு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாறையியல் அப்படிங்கிறது புவியில் இருக்கக்கூடிய அமைப்புல ஒரு பிரிவு. இது பாறைகள் ஆய்வுடன் தொடர்புடையது. பாறையியல் அப்படிங்கறது பெட்ராலஜி அப்படின்னு சொல்லுவோம் என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ பெட்ரஸ் அப்படின்னா பாறைகளையும், லோகோஸ் அப்படின்னா அதை பற்றிய படிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெட்ராலஜி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த பாறைகளை எவ்வளவா கேட்டகரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ பாறைகளை 3 பிரிவுகளா பிரிக்கிறாங்க. ஒன்னு தீப்பாறைகள், இன்னொன்னு படிவு பாறைகள், இன்னொன்னு உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரைஸ் பண்றோம். ஸோ இப்போ தீப்பாறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஊடுருவிய தீப்பாறைகள், வெளிப்புற தீப்பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை 2ஆ ஸ்ப்ரெட் பண்ண போறோம். ஸோ இக்னிஷியஸ் ராக் அப்படிங்கிறது, ஸோ இது நம்மளுடைய வால்கனோல இருந்து எரிமலையில இருந்து வெடித்து வரக்கூடிய உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்படி தீப்பாறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஊடுருவிய தீப்பாறைகள், வெளிப்புற தீப்பாறைகள் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்றோம். படிவு பாறைகள் அப்படின்னு பார்க்கும்போது கரிம படிவு பாறைகள் அப்படின்னும், கனிம, ரசாயன, பௌதிக படிவு பாறைகள் அப்படின்னு சொல்லியும் இதை கேட்டகரைஸ் பண்றோம். அதே மாதிரி உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெப்ப உருமாறிய பாறைகள், இயக்க உருமாறிய பாறைகள். ஸோ எப்படின்னா என்ன, எப்படி எல்லாம் வந்து பாறைகள் மாறுது அப்படிங்கிற டெஃபினேஷன் நம்மளுக்கு இங்க கொடுத்துருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய படிமங்கள் சேர்றது மூலியமா இறந்த உயிரினங்கள் இதெல்லாமே சேர்ந்து உள்ளுக்குள்ள ஒரு அழுத்தத்தின் மூலியமா பாறைகளா உருவாகும். அது நிலக்கரியாவும் மாறும் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருப்போம். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெடிச்சு சிதறக்கூடிய பாறைகள் வந்து அதையும் நம்ம பார்த்திருப்போம். இன்னொன்னு இன்னொன்னு மரத்துல உருமாறிய பாறைகள், சரிங்களா? அதாவது இப்போ ரொம்ப வருஷமா சிதைஞ்சு இறந்த விலங்கினங்களா இருக்கட்டும், இல்ல மரங்களா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப வருஷமா உள்ள வந்து அமர்த்தி அது இன்னொரு பாறைகளா மாறும். ஸோ அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய டெஃபினேஷன்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு கண்டென்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம புக் கண்டென்ட்ஸ் பார்க்கலாம். சோ இக்னிஷியஸ், சோ இக்னிஷியஸ் அப்படிங்கிற சொல் என்ன அப்படின்னா லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இக்னிஷியஸ் அப்படின்னா தீ என்று பொருள்படும். சோ அதனாலதான் இக்னிஷியஸ் ராக்ஸ். சோ அப்படிங்கிறது தீப்பாறைகள், வால்கனோல இருந்து எரிமலையிலிருந்து வெடிச்சு சிதறிய பாறைகள் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம், சரிங்களா? சோ இதுல இங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெளிப்புற தீப்பாறைகள்னா என்ன, ஊடுருவி தீப்பாறைகள்னா என்ன அப்படிங்கறது எல்லாமே இதுல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அது வெளிப்புற மற்றும் ஊடுருவி தீப்பாறைகள் அப்படிங்கிறது. ஊடுருவி தீப்பாறைகள் வந்து கிரானைட் அப்படிங்கிறதா மாறும். வெளிப்புற தீப்பாறைகள் அப்படிங்கிறது வந்து கருங்கல்லாவும் விசித்திரக்கல்லாவும், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான கம்ப்ரெஷனுக்கு அது ஆளாகுதோ ஸோ அந்த மாதிரியான ஒரு பாறையை உருமாறும். அதுதான் இதுல கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இத்தாலியில் உள்ள மவுண்ட் வெசூவியஸ், ஓகே, மவுண்ட் வெசூவியஸ், மவுண்ட் ஸ்ட்ராம்போலி மற்றும் மவுண்ட் எட்னா ஹவாய் தீவுகளில் உள்ள மௌனா லாவோ அப்படிங்கக்கூடிய மற்றும் மௌனாக்கியா ஆகியவை உலகின் முக்கியமான செயல்படும் எரிமலைகள் ஆகும், சரிங்களா? ஸோ அதாவது ஆக்டிவ் வால்கனோஸ்லாம் எங்கெங்க இருக்கு என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம பார்த்திருப்போம் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஆக்டிவ் வால்கனோ செயல்படும் எரிமலை அப்படிங்கிறது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாரந்தீவு அப்படிங்கறத பார்த்திருப்போம். ஸோ எல்லாமே போன வீடியோஸ்ல நம்ம பார்த்திருக்கோம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல படிவு பாறைகள் அப்படிங்கிறது நிலக்கரி, எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக முக்கிய ஆதாரம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எல்லாமே படிஞ்சு செடிமெண்டரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப செடிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அது என்ன உருவாக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா நிலக்கரிகள் உருவாக்குதாக்கும். ஸோ முதல்ல நம்ம பார்த்தோம்னா நிலக்கரி எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இறந்த உயிரினங்களும் இருக்கட்டும், தாவரங்கள் இதெல்லாமே இருந்து இன்னும் உருமாறும், அதாவது நிலக்கரியா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எதுல இருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செடிமெண்டரி ராக்ஸ்ல இருந்து, அதாவது படிவு பாறைகள் இருந்து. நிலக்கரி, எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக்குறதுக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படிவு பாறைகள் தான். ஓகேங்களா? ஸோ பொருள்கள் கடத்தப்படுதல், கடலில் படிய வைத்தல். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பாக்ஸ்ல எப்படி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் கடல் அது பதிய வைக்கப்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு பிக்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. ஓகேங்களா? இவற்றுடைய வயது 3.9 பில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி மதிப்பிடப்படுகிறது. ஸோ இருக்கிறதுலயே ரொம்ப பழமையான செடிமெண்டரி ராக் அப்படின்னு பார்க்கும்போது கிரீன்லாண்ட்ல இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா உலக அதிசயங்களில் ஒன்றான இந்தியாவில் உள்ள தாஜ்மஹால் உருமாறிய பாறையிலிருந்து உருவான
வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. சோ இதுவுமே வந்து என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒயிட் மார்பிள்ஸ் மேலே பார்த்திருப்போம், கிரானைட் அப்படிங்கறத பார்த்திருப்போம். அப்ப ஒயிட் மார்பிளும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உருமாறிய பாறைகள் தான். ஓகேங்களா? சோ அதுதான் இதுல கொடுத்திருக்காங்க. அடுத்தது இந்த பாக்ஸ்ல சலவை கற்கள், அதாவது மார்பிள்ஸ். ஸோ முதல்ல பார்த்திருப்போம் அது ஒயிட் மார்பிள்ஸ், ஜென்ரலா இருக்கக்கூடிய மார்பிள்ஸ். சலவை கற்கள் பொதுவாக கட்டுமான மற்றும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. சலவை கற்கள் பரவலாக அழகான சிலைகள், அலங்கார பொருட்கள், குவளை மற்றும் சிறிய பரிசு பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ மார்பிள்ஸ் தான் இதெல்லாம் செய்யும் போது அதோட ஷைனிங்கா இருக்கட்டும், இல்லை எல்லாமே வந்து ரொம்ப அழகா வரும். ஸோ அதுக்காக மார்பிள்ஸ்ல சிலைகளா இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பொருளா இருக்கட்டும், எல்லாமே இதுல செய்வாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாறை சுழற்சி. சோ பாறை வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கறத நம்ம கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உருமாறிய பாறை எடுத்துக்கோங்களேன். உருமாறிய பாறை அப்படிங்கறது என்னவா இருக்கும், ஒன்னு இன்னொன்னா மாறுது. இப்போ மார்பிள்ஸா இருக்கட்டும், இல்ல ஒயிட் மார்பிள்ஸ், இது எல்லாமே உருமாறிய பாறைகள். இந்த உருமாறிய பாறைகள் உருகுதல் மூலமா என்னவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கற்பாறை குழம்பா மாறும். நம்மளுடைய வால்கனிக்ல இருந்து வரக்கூடிய எரப்ஷன் மூலியமா வரக்கூடிய லாவாஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப கற்பாறை குழம்பு, இந்த குழம்பு திருப்பி என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல இருந்து உருவாக்குறதா வந்து என்னவா இருக்கும். இப்ப அடுத்தது இங்க இருந்து கற்பாறை குழம்பா மாறுது. இங்க இருந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் தீப்பாறைகள்ல இருந்து என்னவாகுது அப்படின்னா உருகுதல் ஒன்று நடக்கும், குளிர்வித்தல் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கும். இது வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமாக இது ரெண்டுமே நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தீப்பாறைகள் என்னவா மாறுது அப்படின்னா வால்நிலை சிதைவு அல்லது அரித்தல், இது மூலியமா வந்து மலைகளா இருக்கட்டும், இல்ல எதுவா இருக்கட்டும், இந்த மாதிரி செயல்களுக்கு ஏற்பட்டு அடுத்தது படிவுகளா மாறுது. இந்த படிவுகளும் திருப்பி வானிலை சிதைவு மற்றும் அரித்தல் மூலமா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அழுத்தம் மற்றும் இணைதல் காரணமா இது படிவு பாறைகளா மாறும். ஓகேங்களா? படிவு பாறைகள் அகைன் உருமாறிய பாறைகளா மாறும். உருமாறிய பாறைகள் அகைன் கற்பாறை குழம்பா மாறும். அகைன் இந்த ரொட்டேஷன் வந்து திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? சோ இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கும், வெப்பம் மற்றும் அழுத்தமும் இருக்கும், அட் த சேம் டைம் குளிர்வித்தலும் இருக்கும். மழை வரும்போது அது குளிர்விக்கப்படுது, மற்ற நேரங்கள்ல அழுத்தம் அதிகமா இருக்கு, வெப்பம் அதிகமா இருக்கும்போது இது மூணுமே வந்து இந்த ப்ராசஸ் மாறி நடந்துகிட்டே இருக்கும். இப்படிதான் வந்து பாறைகள் உருவாகுது. சரிங்களா? சோ அடுத்தது பாறைகளுடைய பயன்கள் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல மண்ணுடைய பண்புகள் என்ன, சோ என்னவா மாதிரிலாம் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தாய்ப்பாறை, அது மட்டும் இல்லாம காலநிலை, நிலத்தொற்றும், உயிரினங்கள், காலம், இது எல்லாமே சேர்ந்துதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மண்ணை உருவாக்குது. அப்ப மண்ணுல இருக்கக்கூடிய சத்துக்கள் இது எல்லாமே வந்து எதுல இருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பாறைகள்ல இருந்து, இதோடைய உருமாறுதல்கள்ல இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் நடக்குது. ஓகேங்களா? சோ அடுத்தது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 5ஆம் நாள் உலக மண் நாளாக கொண்டாடப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டேஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோ டிசம்பர் 5 அப்படிங்கிறது என்ன, உலக மண் நாள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சரிங்களா? சோ அடுத்தது இந்த இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மண்ணினுடைய கூட்டு பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது காற்று, தண்ணீர், தாது பொருட்கள், இது எல்லாமே ஒரு கூட்டு பொருளா இருக்கு. காற்று அப்படிங்கிறது 25%, தண்ணீர் அப்படிங்கிறது 25%, காற்று தாது பொருட்கள் அப்படிங்கிறது 45%. இதுல இந்த இடத்துல இதெல்லாம் என்ன கூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க பொருட்கள் அப்படிங்கிறது ஒரு 5% இருக்கு. இலைமக்கு, வேர்கள், உயிரின பொருட்கள், இது எல்லாமே சேர்ந்துதான் வந்து மண்ணை உருவாக்குது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரிங்களா? மண்ணோட வகைகள் என்ன, சோ மண் எப்படி எல்லாம் வந்து உருவாகுது அப்படிங்கறது எல்லாமே இதுல கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் மண்ணினுடைய அடுக்குகள். ஸோ இது எப்படி நம்ம தோண்ட மண்ணுடைய தன்மைகளும் வந்து மாறிக்கிட்டே வரும். பாறைகளோட கலந்து வரும், சில ரொம்ப கீழே போச்சு அப்படின்னா கருப்பா வரும், மேலே பார்க்கும்போது நார்மலோட சாயில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மண்ணினுடைய அடுக்குகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரிம மண் அடுக்கு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரிமங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குகள் இருக்கும். ஸோ இதை மேல் மண் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தாவரங்கள் வளர்றதுக்கு ஏதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் இது அடிமண். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தாய்ப்பாறையிலிருந்து பெறப்பட்ட பொருட்கள். ஸோ இந்த மண்ணை தோண்டும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாறைகளோட சேர்த்து ஒரு மாதிரி கருப்பு, சிவப்பு அந்த மாதிரிலாம் மண் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? இதுக்கப்புறம் திருப்பி தோண்டி பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா அடியில பாறை தான் இருக்கும். சோ இதுல இருந்து உருவானதுதான் வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா மண் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சோ இதுவும் அதே மாதிரிதான் தாய்ப்பாறை அடுக்கு, இந்த ரெண்டுமே தாய்ப்பாறை அடுக்குகளா இருக்கும். இது அடிமண் அடுக்கு, உயர்மட்ட அடுக்கு, மேல்மண் அடுக்கு, இலைமக்கு அடுக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ மண்ணுடைய அடுக்குகள் என்ன, அது கீழே என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இதுல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன், மண் உருவாக எவ்வளவு காலம் ஆகும்? ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு பிடி மண்ணை வந்து நம்ம எடுத்து நம்மளுடைய ஆற்று மணலா இருக்கட்டும், இல்லை எதுவா இருக்கட்டும், ஸோ அதுல இருந்து நம்ம எடுக்கக்கூடியதுனால என்ன பலன்கள் உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். காலநிலையை பொறுத்து மண் உருவாகிறது. ஸோ இப்போ வந்து அடிச்சுட்டு வரக்கூடிய மண், செடிமெண்ட் ஆகக்கூடிய மண், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு காலநிலையை பொறுத்து மாறக்கூடியது. சரிங்களா? மித வெப்பமண்டல காலநிலை பிரதேசங்களில் 1 சென்டிமீட்டர் மண் உருவாக 200 முதல் 400 வருடங்கள் ஆகிறது. புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிதவெப்ப மண்டல காலநிலை. ஸோ அதுல பார்க்கும்போது 200ல இருந்து 400 வருஷம் ஆகுது. எதுக்காக அப்படின்னா வெறும் 1 சென்டிமீட்டர் மண் வந்து உருவாகிறதுக்கு. அதுவே அயன மண்டல ஈர காலநிலை பகுதிகளில் மண் விரைவாக உருவாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சுமார் 200 வருடங்கள் ஆகும். ஓகேங்களா? 200 to 400ல இருந்து இன்னும் கம்மியாகி 200 இயர்ஸ்லேயே வந்து இங்க உருவாகுது. எங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
அயன மண்டல ஈர காலநிலை பகுதிகளில் நன்கு வளமான மண் உருவாக ஏறத்தாழ 3000 வருடங்கள் ஆகும். ஸோ இதுதான் வந்து கண்டென்ட் நம்மளுக்கு. அப்போ நம்மளுடைய மண் அப்படிங்கிறதவே நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ 1 சென்டிமீட்டர் மண் உருவாகிறதுக்கு 200 இருந்து 300 வருஷம் ஆகுது அப்படின்னா, அதுவும் ஒரு நல்ல வளமான மண் உருவாகிறதுக்கு 3000 வருஷம் ஆகும் அப்படின்னா, அந்த மண்ணை நம்ம எந்த அளவுக்கு பாத்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பொறுப்புல இருக்கு. சரிங்களா? ஸோ இதோட இந்த பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ அடுத்த வீடியோஸ்ல அடுத்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.